ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்டின் 3வது நாள் ஆட்டமான இன்று ஆஸ்திரேலியாவுக்கு ஃபாலோ ஆன் அதிர்ச்சி கொடுத்த இந்திய அணி. செய்வதறியாது ஸ்தம்பித்து நின்ற ஆஸ்திரேலியா. 10 நிமிடத்தில் இந்திய அணி பக்கா ஸ்கெட்ச். அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கு இடையே பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரில் 4வது டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் இதுவரை நடந்தது என்னவென்றால், முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 474 ரன்கள் வரை எடுத்திருந்தது. பின்னர் அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி நேற்றைய தின ஆட்ட நேர முடிவில் 164 ரன்கள் வரை எடுத்திருந்தது. மேலும் 5 விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. அதிலும் தற்போது ரிஷப் பண்டும் ரவீந்திர ஜடேஜாவும் களத்தில் விளையாடி வருகின்றனர். இவர்களுக்கு பிறகு அடுத்த பேட்ஸ்மேன்கள் வரிசையில் நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டோர் இருந்து வருகின்றனர். மேலும் பும்ராவும் கூட பேட்ஸ்மேன் என்றே சொல்லலாங்க. ஏனென்றால் கடந்த போட்டியில் இந்திய அணியின் தோல்வியை தவிர்த்ததே பும்ராவின் பேட்டிங் தான். ஆகவே ஜடேஜா, ரிஷப் பண்டுக்கு பிறகு இந்திய அணியின் இன்றைய பேட்டிங் வரிசையில் நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தருக்கு பிறகு பும்ராவையும் பேட்ஸ்மேனாக சேர்த்து விடலாம். மேலும் நேற்றைய தின ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 164 ரன்கள் வரை எடுத்திருந்தது. ஆகவே இந்த போட்டியில் இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க வேண்டுமென்றால் இன்னும் 111 ரன்களை இந்திய அணி எடுக்க வேண்டும். அதே சமயம் ஜடேஜா, ரிஷப் பண்ட், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா என 4 பேட்ஸ்மேன்கள் இந்திய அணியின் கைவசம் இருக்கின்றனர். ஆகவே கண்டிப்பாக இந்த 4 பேட்ஸ்மேன்களும் சேர்ந்து இன்னும் 111 ரன்கள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் இந்த போட்டி தொடங்கி இன்றுடன் 3வது நாள் ஆகிவிட்டது. ஆகவே பிச்சின் தன்மை என்பது இப்போது பேட்டிங்கிற்கு கொஞ்சம் சாதகமாகவே மாறியிருக்கும். ஆகையால் அந்த வகையில் பார்த்தாலும் கூட 4 பேட்ஸ்மேன்கள் கையில் இருக்கும்போது இன்னும் 111 ரன்கள் எடுப்பது என்பது இந்திய அணிக்கு எளிதான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் இருந்து பார்த்தால் இந்த போட்டியில் கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினம். ஏனென்றால் இன்றைய தினம் இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்த்து விட்டால் கண்டிப்பாக 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணிதான் பேட்டிங் செய்ய களமிறங்க வேண்டும். அப்படி களமிறங்கினால் இன்றைய தினத்தோடு சேர்த்து கிட்டத்தட்ட 2.5 நாட்கள் மீதம் இருக்கும். அதாவது ஆஸ்திரேலிய அணிக்கு மீதம் இருக்கும். அப்படி 2.5 நாட்கள் மீதம் இருக்கும்போது குறைந்த ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலிய அணியால் டிக்ளேர் செய்ய முடியாது. அப்படி செய்தால் நாட்கள் அதிகமாக இருப்பதால் இந்திய அணி அதிக ரன்களை பொறுமையாக சேசிங் செய்து வெற்றி பெறக்கூட முடியும். ஆகவே அதை மனதில் வைத்து ஆஸ்திரேலிய அணி கண்டிப்பாக நாளை இறுதி வரை அல்லது கடைசி 10-15 ஓவர்கள் மீதம் இருக்கும்போது மட்டும்தான் நாளைய தினம் ஆஸ்திரேலிய அணியால் டிக்ளேர் செய்ய முடியும். அப்படி செய்யும்போது இந்திய அணியால் இந்த போட்டியை கண்டிப்பாக வெல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மட்டும் 10 விக்கெட்டுகளையும் இழக்காமல் இந்த போட்டியை டிரா செய்வதற்கு இந்திய அணியால் முடியும். ஆகவே கடைசி நாளான 5வது நாளில் முடிந்தவரை விக்கெட்டுகளை இழக்காமல் இந்த போட்டியை இந்திய அணி டிரா செய்ய முயற்சி செய்யும். இதனால் எப்படி பார்த்தாலும் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவின் வெற்றி என்பது இப்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் மாறியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியால் வெற்றி பெற முடியுமா, அல்லது போட்டியை டிரா செய்ய முடியுமா, அல்லது இந்த போட்டியில் இந்திய அணி ஒருவேளை தோல்வியை கூட தழுவ நேரிடலாமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.